ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் தக்காளி புலாவ் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதும் அதில் ஒரு ஸ்டார் மொக்கு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து அதில் நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து அதுவும் நல்லா பொரிய விட்டுட்டு 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் எடுத்துகிட்டு இப்போ 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயத்தை. அது வதங்கிட்ட பிறகு 2 தக்காளி விழுத அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த அளவுக்கு வந்துட்ட பிறகு இப்போ பொடியை கட் பண்ண தக்காளி 2 அதையும் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 4 தக்காளி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி புலாவுக்கு. இப்போ நல்லா வதக்கி தக்காளி நல்லா சாஃப்டாக வரணும். இந்த அளவுக்கு நல்லா வந்துட்ட பிறகு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்ட பிறகு இப்போ வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் அதை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துட்டு கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி புலாவ் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.